ஹாய் நண்பா. தமிழக கூட்டுறவுத்துறையின் கீழ் ரேஷன் கடை வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் வரையாக இருக்கக்கூடிய நியாய விலைக்கடை, அதாவது ரேஷன் கடைகளில் வேலை வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான், எக்ஸாம் கிடையாதுங்க. ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. 2 விதமான பதவிகள் இருக்கு. முழு தகவலை தெளிவாக சொல்ல போகிறேன். அதே மாதிரி இந்த அறிவிப்பில் என்னென்ன சொல்லியிருக்காங்க எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய ரேஷன் கடை வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றின ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையம் மூலமாக இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதாவது நம்ம தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் வழியாக பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் கூட்டுறவு நியாய விலைக்கடை, அதாவது ரேஷன் கடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷன் கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையாளர்கள், அதுக்கப்புறம் கட்டுநர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விதமான பணியிடங்கள் இருக்கு. இந்த 2 விதமான பணியிடங்கள் 38 மாவட்டங்கள் வரையாக இருக்குது. ஸோ இதை வந்து ஃபில் பண்ணுறது தொடர்பான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2024ஆம் ஆண்டில் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையத்தின் மூலம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் கூட்டுறவு நியாய விலை கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விதமான பதவிகளில் எவ்வளவு வேலைகள் இருக்குது அதை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே கணக்கிட்டு ஸோ வேலை வாய்ப்புகளை நீங்கள் நிரப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பில் நிறைய அறிவுரைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதில் முதலாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுப்பணி நிலையத்திறனில் வழங்க வேண்டிய செயலர் மற்றும் உதவி செயலர் பதவி உயர்வுகளை வழங்கிய பின்னரே காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரமோஷன் வேகன்சிலாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விற்பனையாளர் அதுக்கப்புறம் கட்டுனர் வேகன்சியை ஃபில் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மாவட்டங்கள் முழுவதும் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது, காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்குது, அதை வந்து ப்ராப்பராக கணக்கீடு பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷனை ஆன்லைனில் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு இன்டர்வியூ மூலமாக கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக என்னைக்கு வரும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோசிங் வந்து நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாதுங்க, ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான். இன்டர்வியூ பொறுத்தளவு மாவட்டங்கள் வாரியாக ஒரு இன்டர்வியூ சென்டர் மாதிரி அலாட் பண்ணுவாங்க. அந்த சென்டருக்கு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும். இன்டர்வியூக்கான அந்த டைம் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 25ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ யார் யாருக்கு எந்தெந்த சென்டரில் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளியராக உங்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்க. அண்ட் இந்த இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் செலெக்ஷன், லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் இது எல்லாமே உங்களுக்கு டிசம்பர் 24ஆம் தேதி அதுக்கப்புறம் டிசம்பர் 27ஆம் தேதிலாம் கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். அதை பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக ஜாபில் ஜாயின் பண்ணிடலாம். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, ஜாப் நோட்டிஃபிகேஷன், அதை கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு மேலும் பல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஓல்டு நோட்டிஃபிகேஷன். கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 2022 இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புகள் வெளியிட்டிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவு மாவட்டங்கள் தோறும் தனித்தனியாக வெளியிடுவாங்க. சரிங்களா, ஒரு மாவட்டத்தில் எவ்வளோ வேலைகள் இருக்குது ஸோ அதை பற்றி கிளியராக தனித்தனியாக தான் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறது சென்னை மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு. இதே மாதிரி ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் வரும். என்னென்ன ஜாப்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விற்பனையாளர் வேலைவாய்ப்பு இருக்குது. அண்ட் பேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுநர்கள் வேலைவாய்ப்பு. ஸோ சேல்ஸ்மேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டு என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டை கொடுக்கும்போது அதை வந்து பில் போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சேல்ஸ்மேன் கேட்டகரியில் வருவாங்க. கட்டுநர்கள் அப்படிங்கிறது பேக்கர், அதாவது உங்களுடைய பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா எடை போட்டு உங்ககிட்ட கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேக்கர் அப்படிங்கிற கேட்டகரியில் வருவாங்க. இந்த ஜாபினுடைய சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சேல்ஸ்மேன் விற்பனையாளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொகுப்பூதியமாக முதல் வருடம் முழுவதும் மாதம் 6250 ரூபாய் கொடுப்பாங்க. ஓராண்டுக்கு பிறகு உங்களுடைய சேலரி 8600 ரூபாயிலிருந்து அப்படி படிப்படியாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுனர் வேலை, இந்த ஜாபுக்கான முதல் வருட தொகுப்பூதியம், அதாவது தொகுப்பூதியம் அப்படிங்கிறது மாதம் கொடுக்கக்கூடிய முதல் வருடம் முழுவதும் கொடுக்கக்கூடிய ஒரு ஊதியம் தான் 5500 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஓராண்டுக்கு பிறகு உங்களுடைய சேலரி 7800 ரூபாயிலிருந்து படிப்படியாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வயதை பொறுத்தளவு குறைந்தபட்ச வயது 18 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் முஸ்லீம் கேட்டகரி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி எல்லாருக்குமே வயது வரம்பே கிடையாது. எவ்வளோ வயது இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம்.
இதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய இதர வகுப்பினர், அதாவது பொது பிரிவினரை பொறுத்தளவு 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கும் வயது வரம்பே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் ஓசி கேட்டகரியில் மாற்றுத்திறனாளிகள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 42 வயது வரைக்கும் வயது தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட் குறைந்தது நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். சரிங்களா? டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். கட்டுனர் வேலைகளுக்கு குறைந்தது 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். இதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுற கேண்டிடேட் தமிழ் மொழியில் எழுத படிக்க போதுமான திறன் பெற்றவராக இருக்க வேண்டும். ஸோ எல்லாருமே 10th தமிழை ஒரு பாடமாக எடுத்து தான் படிச்சிருப்போம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் வைப்பாங்க. இன்டர்வியூ மூலமாக தான் கேண்டிடேட்டை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு. இது தொடர்பான அறிவிப்பு தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மாவட்டம் தோறும் தனித்தனியாக விட்டுருவாங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். இது போன்ற வேலை வாய்ப்பு தகவலை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.